This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024. என்ன மாதிரி பேய் பிசாசு வந்தாலும் ஓடல பவர்ஃபுல்லான இடம். என்ன பிக்சர் இருந்தாலும் அம்மாவாசனைக்கு வருவாங்க, சுற்றி தேங்காய் வச்சுட்டு போவாங்க. 133 படிப்பு இருக்கு. அதை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பட்டு வந்தால் அது சித்தி ஆகும். அதாவது இந்து சாஸ்திரம்னு சொல்ல போனால் ஸ்லோகம்னு சொல்லுவாங்க. சித்தி ஆனதுக்கப்புறம் நம்ம எந்த ஆன்மீக லைனில் எந்த மாதிரி ஒரு வேலைக்கு இறங்கினாலும் நபியினுடைய 313 சீடர்களில் இவர் ஒருத்தர். இது வரைக்கும் ரகசியத்தை சொன்னதே கிடையாது. நிறைய சிஷ்ய பிள்ளைங்க இருக்காங்க, நான் யாருக்கும் சொன்னதும் கிடையாது. வெளியே இருக்க வரைக்கும் நல்லா இருக்காங்க. சரி, மசூதிக்குள்ள வந்த உடனே அவங்க அறியாமலே ஒரு சத்தம் வருது, ஏதோ ஒண்ணு வந்து வெளியே வருது. அதுக்கு காரணம் இந்த பூமியில அவ்வளோ கால் மெட்டி அவ்வளோ பேய ஓட்டிருக்கேன். எத்தனை பேய் ஓட்டுறீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல போடுறதா வந்து எக்கச்சக்கமா வந்தது. அவங்க உத்தரவு கொடுத்தாங்கன்னா தீமை கடல்ல போட்டுரும். இது எல்லாத்தையுமே வா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோவளம்ல இருக்க தர்காக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த தர்கா ரொம்பவே ஸ்பெஷலா இந்த அமாவாசை டைம்லாம் வந்து அவ்வளோ கூட்டம் வருமா. ஸோ எதனால இந்த கூட்டம் வருது, இந்த தர்காவோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத எனக்கு தெரியாது. என்ன சொல்றதுக்கு நான் ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து கூப்பிட்டுருக்கேன். சங்கிலி பாபா கோவளத்தை பத்தியும் ஒரு சில விஷயங்கள் அவன்கிட்ட சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். கோவளம் தர்கால என்ன சிறப்பு ஆக்சுவலா? பாபா வந்து இங்க பிறக்கல. அவரு பிறந்து வந்தது சவுதி அரேபியா. அங்கேருந்து அவர் அங்கே நபிகள் நாயகம் கூட இருந்தார். அதுக்கப்புறம் அவர் இறந்தார். அவர் பேடை அதாவது பொட்டியில் வச்சு அவரை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து கடலில் விட்டாங்க. ஒரே சுத்தம் தான் என்ன கடலில் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. இப்போ கடலில் விட்ட உடனே அந்த கடலில் வந்து அப்படியே மிதந்து வந்து இங்கே கரை தங்கினார். இந்த இதில் ஆமாம், கரை ஒதுங்கினார். கரை ஒதுங்கவே நல்லா அவரோட இது வந்து ஃபேமஸ். நீ யார் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி இந்த பாபா கிட்ட வந்துட்டு போனாங்கன்னா அவருக்கு எல்லா விஷயங்களும் நடக்குது. இந்த மசூதி இங்கே எவ்வளோ வருஷமா இருக்கு? இப்போ இந்த பல நூறு ஆண்டு காலமா இருக்கு. பல நூறு ஆண்டு காலம். இப்போ இதோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்னென்ன, என்ன மாதிரி நாட்கள்ல வந்து இங்க வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும்? இங்க வந்து அமாவாசை, பௌர்ணமி, வியாழக்கிழமை அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தா பயங்கரமா பயங்கரமா இருக்கும். விசேஷம் வந்து அமாவாசை, பௌர்ணமி, வியாழக்கிழமை நல்லா அருமையா இருக்கும். இங்க இவர்தான் குருநாதர் சங்கிலி மஸ்தான். சங்கிலி மஸ்தான் வாங்க. எங்களை இவரு தெரியாத ஆளே கிடையாது. இவர் வந்து சிக்கந்தர் பாபா எனக்கு வந்து எப்படின்னா வழிகாட்டி. இந்த இதில் வந்து சங்கிலி போட்டது இவர் தான். இதுக்கு முன்னாடி அவரு, அதுக்கப்புறம் இவர் தான். இவர் வந்து டோல் இவரோட இது இவரை பார்த்து தான் நான் இவர் எனக்கு வந்து எப்படி சொல்ல தெரியல, அவ்வளோ பிடிக்கும். கேள்விகள் கேட்டுக்கலாமா? கேட்டுக்கோ. இந்த சங்கிலிக்கும் அது என்ன காரணம்? அந்த சங்கிலி போடுறதுக்கான காரணம் என்ன? சங்கிலி நினைக்கும் போது எடுத்து போடுறது அல்ல, புரியுதுங்களா? நான் போட்டேன்னு சொன்னால் அஜ்மீரில் வச்சு நான் வந்து 3 மாதம் ஒரு பூஜையில் இருந்து அவரு கொடுத்தது. இந்த சங்கிலி இவ்வளோலாம் போடணுன்ற அவசியம் இல்லை. அப்படி ஒரு காரணமும் இருக்குது. இஸ்லாத்துடைய கடமைகளில் 5 கடமையில் செய்துன்னு வரோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 133 சங்கிலி தான் இருக்கணும். இதில் இது வரைக்கும் ரகசியத்தை சொன்னதே கிடையாது. இவருக்கும் தெரியாது. எனக்கு இன்னும் நிறைய சிஷ்ய பிள்ளைங்க இருக்காங்க. முக்கியமாக நிறைய சிஷ்ய பிள்ளைங்க இருக்காங்க, நான் யாருக்கும் சொன்னதும் கிடையாது. 133 படிப்பு இருக்கு. அதை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பட்டு வந்தால் அது ஒரு சித்தி ஆகும். அதாவது இந்து சாஸ்திரம்னு சொல்ல போனால் ஸ்லோகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதை படிச்சுட்டு வரும்போது அது வந்து சித்தி ஆகும். சித்தி ஆனதுக்கப்புறம் நம்ம எந்த ஆன்மீக லைனில் எந்த மாதிரி ஒரு வேலைக்கு இறங்கினாலும் அது சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி நபியுடைய காலத்தில் நபியினுடைய 313 சீடர்களில் இவர் ஒருத்தர். பத்ர் யுத்தம்னு ஒன்று நடந்தது. அதில் இவர் கலந்துக்கிட்டார். அந்த யுத்தத்திலையும் கலந்துக்கிட்டார். இவர் வந்து பாகிஸ்தானில் வந்து இஸ்லாத்தை பரப்பிட்டு இருக்கும்போது அங்கே இறந்துடுறார். அவர் உயிரோடு இருக்கும்போது என்ன சொன்னார், நான் இறந்ததுக்கப்புறம் என்னுடைய சடலத்தை கடலில் வச்சு விட்டுடணும், இங்கே வந்து அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணாங்க, அங்கேயே அடக்கம் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அவர் பூமி கடலுக்கு நீர் ஊற்று வழியாக வந்து கடலில் வந்து பல 100 வருஷங்கள் மேர்ந்து வந்தது அவருடைய அந்த சவப்பெட்டி. 11 வருஷம். அதுக்கப்புறமா இங்கே உள்ள மீனவர்கள்லாம் அதை பார்த்துட்டு அதை எடுக்க போனோன்னே அது ஆழத்துக்கு போக ஆரம்பிச்சிடுச்சு. இவங்க காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அதுக்கு முயற்சி பண்ணி அதை எடுக்க முடியாமல் போகுது.
அதுக்கப்புறம் வந்து முஸ்லீம்களை வந்து சொல்கிறாங்க, முஸ்லீமுக்கு போகிறாங்க அதை எடுக்கிறதுக்காக மீனவர்கள். முஸ்லீம் மீனவர்கள் இந்த ஊரில் இருக்காங்க. அப்போ அவங்க முஸ்லீம் போகும்போது அந்த பெட்டி கரையை நோக்கி வருது, அதை தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்களே, அங்கே வர வரைக்கும் வந்து தண்ணி இருக்குது. பெட்டி வெயிட் ஆகி போச்சுன்னு கீழே வைக்கிறாங்க. அப்புறம் அவங்க தூக்க முடியல. அந்த இடத்துல அவரை சமாதி பண்ணுறாங்க. பல 100 வருஷத்துக்கு அப்புறம் ஆர்காட் நவாப் கனவுல போய் அவர் சொன்னதுக்கப்புறம் அவருடைய வியாதியை அவர் தீர்த்து கொடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து தான் முதல் கட்டுறார். அந்த தர்காவை பில்டிங்காக கட்டுறார். அதுக்கப்புறம் காலப்போக்கில் எல்லாருடைய அனுபவத்திலையும் வந்து பல மாடலில் இந்த தர்கா உற்பத்தி ஆயிடுச்சு. இப்போ இந்த சங்கிலி போடுறீங்களா நீங்க, இது யார் வேணாலும் போடலாமா? எல்லாரும் போட முடியாது. காலில் போட்டிருக்கேன், கழுத்தில் போட்டிருக்கேன். இது வந்து எல்லாரும் போட முடியாது. இது வந்து இறைவனோட நபிகள் நாயகத்தோட அருள் பெற்று நான் வந்து சவுதி அரேபியாலாம் போயிருக்கேன், பல தர்காக்களுக்கு போயிருக்கேன், பல கோயில்களுக்கு போயிருக்கேன். இங்கே வந்த சில விஷயங்கள் நம்ம கட்சிது. இது முக்கியமான இன்னொரு பாபா அங்கே இருக்கார், ஜீவசமாதி. இந்த சங்கிலிலாம் எங்க இருந்து வாங்குவீங்க? இது சும்மா கடையிலே வாங்கிடலாமா? இப்போ யாராலும் வாங்கிக்கலாம்ல? இப்போ இந்த சங்கிலி எங்க போயிருந்தாலும் நான் வாங்கிக்கலாம்ல? இப்போ நானா இருந்தா கால் மெட்டி அவ்வளோ பேய ஓட்டிருக்கேன். நீயே பாரு, இது வந்து மெட்டி. சரி, லேடிஸ் காலில் போடுற மெட்டி. லேடிஸ் காலில் போடுற மெட்டி அவ்வளோ பேய் ஓட்டிருக்கேன். என்னோட இப்போ இது வந்து எத்தனை பேய் ஓட்டுறீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல போடுறதா? இது வந்து எக்கச்சக்கமா வந்தது. அவங்க உத்தரவு கொடுத்தாங்கன்னா திரும்பி கடலில் போட்டுருவோம். கடலில் இது எல்லாத்தையுமே வா. ஆமா, அதுக்கப்புறம் திரும்ப வரும் புதுசு. ஆமா, இது வந்து கஸ்தூர் பாபாவோட கொடிக்கம்பம். இது சம பவர். என்ன மாதிரி பேய் பிசாசு வந்தாலும் ஓடும். பவர்ஃபுல்லான இடம். என்ன பிச்சை இருந்தாலும் அம்மாவாசனைக்கு வருவாங்க, சுற்றிட்டு தேங்காய் வச்சுட்டு போவாங்க, அவங்க கஷ்டம் தீர்த்து. இந்த இடத்துல வந்து அந்த ஒரு பவர் இருக்கு. நான் அந்த மசூதியிலலாம் அதிகமா தேங்காய் உடைக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தது இருக்க பாருங்க, தேங்காய் வச்சு. அதுதான் இங்க மட்டும் தான் நான் இது பாக்குற மாதிரி. நான் நிறைய மசூதி போயிருக்கேன், அங்க எதுவுமே இந்த தேங்காய் உடைக்கிறது. இந்த இடத்துல வந்து ஒரு பவர். இப்போ அதிகமா வந்து ஹிந்து மக்கள் தான் இங்க பார்க்க முடியுது நம்ம. இல்ல, இந்து மக்களும் வருவாங்க, முஸ்லீம் மக்களும் வருவாங்க. இங்க இந்து மக்களும் வருவாங்க, முஸ்லீம் மக்களும் வருவாங்க. ஜாதி மதமே கிடையாது. ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்டதான் இந்த தர்கா. சரியா? ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்டதான் தர்கா. இந்த தர்கா என்னன்னா ஐயாவோட நல்ல கராமத்னா எப்படி அவரோட பவர், அந்த பவர் பயங்கரமா இருக்கு. வெளியே இருக்க வரைக்கும் நல்லா இருக்காங்க. சரி, மசூதிக்குள்ள வந்த உடனே அவங்கள அறியாமலே ஒரு சத்தம் வருது, ஏதோ ஒண்ணு வந்து வெளியே வருது. அதுக்கு காரணம் இந்த பூமியில அவ்வளவு பவர், பாபாவோட பவர். இந்த பாவாக்கு சம பவர். இவர் வந்து எப்படின்னா எந்த மாதிரியான பேய் பிசாசு ஏவலா இருந்தாலும் எடுத்துருவார், ஓட்டி விட்டுருவார். இவர் தான் வந்து இங்க இருக்கிற காதிம் சித்திக்கு பாபா. அவர் தான் வந்து துவா பண்றாரு. இந்த பாபா வந்து நல்ல கராமத்து, நல்ல பவர்ஃபுல்லானவர். இவரோட கராமத்து சொல்லணும்னா மிக அதிகம். இவர் தான் இங்க வந்து முதல்ல இருந்தவர், சமாதி அடிச்சிட்டாரு. இப்போ அவரோட இதான் இங்க போயிட்டு இருக்கு. இந்த அம்மா டாக்டர் அம்மானுவாங்க. உடம்பு சரியில்லாம வந்தாலோ பிரச்சனைனாலோ இந்த அம்மாட்ட வந்து வேணும்னா நடக்கும், எல்லாமே நடக்கும். நல்ல பவர்ஃபுல்லா. இது வந்து உடம்பு சரியில்லைன்னா தடுப்பு போடுறது. ஓகே, அதுல எல்லாமே இருக்கு. கை, கால், ஆமா, கால், அந்த அது சம்பந்தமாட்டு எல்லாத்துக்குமே இந்த மாட போட சரி பண்றாங்க. இவங்களுக்கு இது என்ன பண்ணணும்? கையில வச்சு நம்ம நல்லா இடம்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி அம்மா கிட்ட உண்டியில போட்டுருவாங்க. அங்க உண்டியில போட்டுருவாங்க. இது இத்தனை வாரம் பண்ணணும் அப்படின்ற கணக்கு ஒரு தடவை பண்ணிட்டாலே போதும். இந்த விளக்கு ஏத்துறதெல்லாம் விளக்கு ஏத்துறது கூட கணக்கு. ஒரே ட்ரிப் தான். பிரார்த்தனை முடிஞ்சா உங்களால என்ன முடியுமோ அது செய்வாங்க. ஓ சரி ஐயா, இப்போ நானும் இங்க வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நிறைய மக்கள் வந்து உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நீங்க ஒரு ஆள் மட்டும்தான் இந்த மாதிரி இந்த சங்கிலி போற ஆட்கள், நீங்க ஒரு ஆள் மட்டும் தானே? 3 பேர். ஒருத்தர் இறந்துட்டாரு, ஒருத்தர் நம்ம பார்த்தோமே. ஆமா, சங்கிலி பாபா. இப்போ அவரோட எப்படி சொல்லி சகாப்தம், அவரு இப்போ சங்கிலி போறது. இப்போ நம்ம ஒருத்தர் பேசணுமா? ஆமா, அவர் தான். அதுக்கப்புறம் நீங்க தானா? நான். ஓகே ஓகே ஓகே. இப்போ இதுக்கான காலம் ஏதாவது இருக்கா? இவ்வளவு காலம் தான் இந்த இது வந்து, அதாவது அவங்க தான் உத்தரவு தரணும், நம்ம கிடையாது. சரி, கைட்ட சொன்னா கைட்டு. இறைவனோட இதுன்னா நீ கைடுப்பானா கைட்டே தீரணும். கைட முடியாது, செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. மக்கள் கூட்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இந்து மக்களுக்கு தான். ஏன் இல்லை, இந்து மக்கள், முஸ்லீம் மக்கள் எல்லாமே வருவாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லை, எல்லாமே வருவாங்க. வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம். ஓகே ஓகே ஓகே. சரியா? இங்க இறைவனோட
மிகப்பெரிய அருள் உண்டு. அந்த அருளில் வந்து எல்லாம் வருவாங்க. ஏன்னா நான் கோவளம்குள்ள இப்படி ஒரு இது இருக்கு, இவ்வளோ மக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒண்ணு. நான் இப்போ வியந்த ஒண்ணு என்னன்னா, இந்த கோவளத்தில் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. பாபாவோட அருள், அந்த பாபாவோட அருள் இருக்கிறதால எல்லாம் வராங்க. இங்கே அவரோட அருள் ஆசீர்வாதம் அந்த இருக்கு. This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024.